ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாமும் ஸ்ரீமத் பாகவத கதையின் நாள் 2ல் நாம இருக்கோங்க. நேத்திக்கு தான் பகவானுடைய கிருபையினால இனிமையா பாகவதம் நமக்கு ஆரம்பிச்சிருக்கு. எந்த ஒரு கிரந்தத்தை பார்க்குறதா இருந்தாலும் முதல்ல அந்த நூலினுடைய பெருமை என்ன, அதை எழுதின ஆசிரியரின் பெருமை என்ன, அதில் கூறப்பட்ட பாட்டுடை தலைவனின் பெருமை என்ன அப்படின்றத பார்த்த பிறகுதான் நாம் அந்த கிரந்தத்துக்கு போகணும் அப்படின்னு நேத்திக்கு பார்த்தோம். ஸோ அதனால இந்த பாகவதத்துல சொல்லப்பட்ட கண்ணனின் பெருமை என்ன அப்படின்றதையும் நேத்திக்கு பார்த்தோம். இதை எழுதியவரான வேதவியாசரனுடைய பெருமை என்ன அப்படின்றதையும் பார்த்தோம். ஆனா நேத்திக்கு நாம ஒரு கேள்வியோட தான் முடிச்சிருந்தோம். வியாசரால மட்டும் இது இந்த அளவு பிரபலம் அடையல, இன்னொரு மகரிஷியின் கைவண்ணமும் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அது எந்த மகரிஷி அப்படின்றது உங்க யாருக்காவது தெரியுதா? வேற யாரும் இல்லைங்க, சுக மகரிஷி தான். இவர் வேதவியாசரனுடைய பிள்ளையாக பிறந்தவர் தான். இவரை இன்னைக்கு அறிமுகப்படுத்தணும் அப்படின்றதுனால தான் நேத்திக்கு வியாசரோட பரம்பரையில இவர் பேரை சொல்லாம வச்சிருந்தோம். சுக மகர்ஷி பிறவிலேயே பிரம்மஞானியா இருந்தவர். பிரம்மஞானினா என்ன? பிரம்மத்தை அறிந்தவர். அதாவது நான் ஆத்மா, இந்த ஆத்மா பரமாத்மாவுக்கே உரியவன், என்னை சுற்றி இருக்கிற அனைத்து பொருள்களுக்குள்ளேயும் இருக்கிறது ஆத்மா தான் அப்படின்ற அந்த ஞானம் பெற்றவர். ஏன்னா நாம ஒரு மரம், செடி, கொடி, ஒரு விலங்கு எதை பார்த்தாலும் அதனுடைய உடலும் அதனுடைய தோற்றமும் தான் நமக்கு தெரியும் இல்லைங்களா? அதனால தான் நம்ம எல்லார் மேலேயும் கோபப்படுறோம். தகாத செயல்லலாம் நம்ம ஈடுபடுறோம், அவங்க நமக்கு ஹர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு. ஆனால் இந்த பிரம்மஞானியா இருக்கிறவங்களுக்கு அந்த உடலே தெரியாதான், உள்ள இருக்கிற ஆத்மா மட்டும்தான் தெரியும். நான் ஒரு ஆத்மா, அவங்க ஒரு ஆத்மா, அவ்வளோதான் அவங்களுக்கு அந்த அளவு ஞானம் பெற்றவர் தான் யாரு அப்படின்னா நம்மளுடைய சுக மகரிஷி. பிறவியிலேயே பிரம்ம ஞானம் பெற்றவர். என்ன காரணம்? ஏன்னா வேத வியாசருக்கு பிள்ளையா பிறந்திருக்கிறாரு. அதை விட என்ன ஒரு பெரும் பாக்கியம் இருக்க முடியும் இல்லைங்களா? ஸோ அதனால இவர் பிரம்மஞானியா இருக்காரு. இந்த வியாசரும் சுகரும் ஒரு ஆசிரமத்தில் தான் இருக்காங்க. இவருக்கு 16 வயது வந்த உடனே இந்த சுக மகரிஷி வீட்டை விட்டு கிளம்புறாரு. எதுக்கு அப்படின்னா, நான் பிரம்மத்தை மட்டுமே தேடக்கூடியவன், ஒரு இடத்துல என்னால் நிலையா இருக்க முடியாது, நான் அங்கங்க போய் நான் பகவானை தியானம் பண்ணிட்டே இருக்க போறேன் அப்படின்னு வீட்டை விட்டு கிளம்புறாரு. ஆனா தந்தையான இந்த வியாசரால அதை தாங்கவே முடியல. என்ன அப்படின்னா, ஐயோ என் மகன் என்னை விட்டு போறானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாரு. இப்போ சுக மகரிஷிக்கும் வியாச மகரிஷிக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்களா? என்ன அப்படின்னா, பிரம்மஞானி அப்படின்றவங்க எதற்காகவும் வருத்தமே படமாட்டாங்க. எல்லா ரிஷிகளும் அப்படிதானே அப்படின்னா அப்படி இல்லையாம். ஏன் அப்படின்னா, இவங்க வம்சத்துல முதல்ல வந்தாரு வசிஷ்டர் இல்லைங்களா? பிரம்மாவினுடைய நேரடி புத்திரர்னு கூட பார்த்தோம். ஆனா அவர் கூட தன் பிள்ளையான சக்தி மரணத்தை சந்திச்சப்போ தானும் போய் தற்கொலை பண்ணிக்கலாமா அப்படின்னு முடிவெடுத்தாராம். எப்பேற்பட்ட ரிஷி பிள்ளை பாசத்தால என்ன முடிவெடுத்திருக்காருன்னு பாருங்க. இங்க வியாச மகரிஷியும் சுகர் பிரிஞ்சு போறப்போ கதறாரு, பிள்ளாய் போகாதே போகாதேன்னு சொல்லி. ஸோ எப்பேற்பட்டவங்களையும் இந்த பிள்ளை பாசமானது ஆட்டி வைக்கத்தான் செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் சுக மகரிஷி. அப்ப எப்பேற்பட்ட பெருமை வாய்ந்தவர் அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லைங்களா? இதுல இருந்து நமக்கு தெரிய வருது இல்லைங்களா? ஸோ அப்போ இவர் என்ன செய்றாரு, வீட்டை விட்டு கிளம்பி போயிடுறாரு. ஆனா இந்த வியாசருக்கு மனசு தாங்கல. பிள்ளாய் பிள்ளாய்ன்னு கதறிக்கிட்டே ஓடுறாரு அவர் பின்னாடி. அப்போ ஓடுறப்போ சைட்ல மரம், செடி, கொடிகள்லாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் அப்பா என்ன கூப்பிட்டியா, அப்பா என்ன கூப்பிட்டியான்னு கேட்டுச்சான். வியாசர் அதிர்ந்து போயிடுறாரு. என்னது இது, என் பிள்ளையான சுகரை தானே நான் கூப்பிட்டேன் பிள்ளைன்னு, இந்த மரமும் செடியும் எதுக்கு என்ன பார்த்து அப்பா அப்பான்னு கூப்பிடுது அப்படின்னு யோசிச்சாராம். அப்ப அந்த மரமும் செடியும் சொல்லுச்சான், உங்க பிள்ளையான சுகர் உள்ள இருக்கிற ஆத்மாவை மட்டும்தான் பார்த்தாரு. ஆத்ம தரிசனம் பெற்றவர். ஆத்ம தரிசனம்னா, என் ஆத்மா எப்படி பகவானுக்குரியதோ அடுத்த ஆத்மாவும் அதேதான். ஸோ அதனால எந்த பேதமும் கிடையாதுன்னு அவர் எங்க எல்லாத்தையுமே அவரை போலவே நேசிச்சிருந்தாரு. அப்ப அவர் உமக்கு பிள்ளையானால் நாங்களும் உனக்கு பிள்ளை தானே, அதனால தான் நாங்க அப்பா அப்பான்னு கூப்பிட்டோம்னு சொல்லுச்சான். வியாசரே அசந்து போயிட்டாராம். ஆஹா, என் மகனினுடைய பிரம்ம ஞானம் எத்தனை தூரம் இருக்குன்னு. சரின்னு சொல்லிட்டு இந்த செடி கொடிகிட்ட எல்லாம் பேசிட்டு மறுபடிக்கும் பின்னாடியே ஓடுறாரு. அப்போ ஒரு ஆத்தங்கரை வந்துச்சான். அந்த ஆத்துக்குள்ள
நிறைய பெண்கள் வந்து குளிச்சிட்டு இருந்தாங்க. சுக மகரிஷி அந்த ஆத்த வந்து கடந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் வியாசர் பின்னாடியே ஓடி வராரு. அப்போ உள்ள பெண்கள் என்ன செய்றாங்க அப்படின்னா, வியாசர பார்த்த உடனே ஒரு ஆண்மகன் வராரு அப்படின்னு சொல்லிட்டு, தங்களோட ஆடையெல்லாம் எடுத்து தங்க உடம்ப வந்து பொத்திக்கிட்டாங்களாம். இந்த வியாசருக்கு ஒரே கன்ஃப்யூஷன் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி என் மகன் 16 வயது கட்டிலங்காலை. அவன் போனான். இந்த பெண்கள் யாருமே தங்க வஸ்திரத்த எடுத்து பொத்திக்கல. ஆனா, நானும் 60 வயது கிழவன். நான் வறந்துட்டு இருக்கிறப்போ, இவங்க எதுக்கு எடுத்து இப்படி பொத்திக்கிறாங்க? அப்படின்னு இவருக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சாம். அதனால நேரடியா போய் கேட்டாராம் அந்த பெண்கள் கிட்ட. "ஏம்மா, என் மகன் வந்து இளம் வயதுல உள்ளவன். அவன பார்த்து வெட்கப்பட மாட்டேன்றீங்க. நான் பழுத்த பழமா இருக்கக்கூடியவன். என்ன பார்த்து எதுக்கு வெட்கப்படுறீங்க?" அப்படின்னு கேட்டாராம். அப்போ அதுல ஒருத்தி சொன்னாளாம், "உங்க மகனுக்கு அ மரத்துக்கும், பெண்ணுக்கும் வித்தியாசம் கிடையாது. அவர் உள்ள இருக்கிற ஆத்மாவ மட்டும் தான் பார்க்கிறவரு. நடந்து போத்துல திரும்பியாவது பார்த்தாரா? பார்த்தீங்களா? இல்லையா? ஸோ அதனால அது எங்களுக்கு நல்லா தெரியும். அதனால தான் வந்துட்டு நாங்க பொத்தாம இருந்தோம். ஆனா நீங்க அப்படி இல்லையே!" அப்படின்னு வந்து சொன்னாங்களாம். இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இது! அப்ப நமக்கு அந்த அளவு பிரம்ம ஞானம் இல்லையா? அப்படின்னு வந்துட்டு யோசிச்சுட்டு இருந்தாராம். அப்ப அந்த பெண் சொன்னாளாம், "பாத்தீங்களா முனிவரே! இப்ப கூட இந்த கேள்விய நீங்க தான் வந்து கேட்டீங்களே தவிர, உங்க பிள்ளை வந்து கேட்கலையே! ஏன் என்ன பார்த்து பொத்தாம இருந்தீங்கன்னு கேட்கல இல்லையா? அப்ப அவர் மனசுல எந்த ஒரு பேதமும் இல்லாம இருக்குன்றதுக்கு இத விட என்ன சான்று வேணும்?" அப்படின்னு வந்து கேட்டாளாம் அந்த பெண் வந்துட்டு. அப்போ ஒத்துக்கிட்டாராம் வியாசர். "ஆமா, என் மகன் என்னைக் காட்டிலும் உயர்ந்தவன். அவன் பிரம்மத்தையே அறிந்தவன்" அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி தன் ஆசிரமத்துக்கே வந்து போயிட்டாராம். ஸோ இப்படி பெருமை வாய்ந்தவர் தான் யாரு அப்படின்னா சுக மகரிஷி. அப்பேற்பட்ட பிரம்மஞானி. எப்போதும் பகவத் சிந்தனையிலேயே இருக்கக்கூடியவர். எதற்காக சுகரின் பெருமை இவ்ளோ தூரம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த ஸ்ரீமத் பாகவதம் வந்து வியாசர் எழுதினாலும், இந்த சுக மகரிஷி வந்து அத பரீட்சித் மகாராஜனுக்கு உபதேசம் செய்யப் போகவே இது உலக பிரசித்தி பெற்றதா வந்து இருக்கு. அதனால தான் இந்த சுகரினுடைய பெருமையும் இங்கு ரொம்ப பரக்க பேசப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த வியாசர் தான் ஸ்ரீமத் பாகவத புராணத்தை எழுதினவரு. எழுதின உடனே தன் பிள்ளையான சுக மகரிஷிக்கு தான் அத முதல்ல வந்து உபதேசம் செய்றாரு. அதே மாரி தாங்க மகாபாரதத்த நம்ம வியாசர் எழுதின உடனே அத முதல்ல யாருக்கு உபதேசம் செய்வார்னா, சுக மகரிஷிக்கு தான் பண்ணுவாரு. "இத நீ கண்டிப்பா கத்துக்கிடணும். உனக்கு ஆத்ம ஞானம் கிடைக்கணும்" அப்படின்னு சொல்லியே மகாபாரதத்தையும் இவருக்கு தான் உபதேசிப்பாரு. அதேபோல பாகவதத்தையும் இவருக்கு தான் வந்து உபதேசித்திருக்கிறாரு. ஸோ இப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த சுக மகரிஷியால சொல்லப்பட்டது தான் இந்த ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்றது ஒரு பெருமை. இப்ப நாம வியாசருடைய பெருமை பார்த்துட்டோம். சுக மகரிஷியினுடைய பெருமையும் வந்து நாம பார்த்துட்டோம். அதே மாரி கண்ணனுடைய பெருமையும் பார்த்துட்டோம். இனி இந்த பாகவதத்தின் பெருமை என்ன அப்படின்றத தான் நாம வந்து பார்க்கணும். இப்போ எங்காவது ராமாயணம் காலக்ஷேபம் நடக்குது அப்படின்னு வைங்களேன், அங்க யார் இருப்பாங்க? நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஆஞ்சநேய சுவாமி கண்ணீரும் கம்பளையுமா கூப்பின கையோட ராம நாமத்த சொல்லிக்கிட்டு, எங்க ராமாயணம் பேசப்படுகிறதோ, எங்கு ராமன்ற வார்த்தை உச்சரிக்கப்படுகிறதோ, அந்த இடத்துல தன்னால வந்து அமர்ந்து கேட்டுட்டு இருப்பார் அப்படின்றது ஒரு ஐதீகம் இல்லைங்களா? ஏன்னா ராமாயணம் சொல்றவங்க கூட பக்கத்துல ஒரு சீட் ஒண்ணு போட்டு வச்சிருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா, நிச்சயமா அங்க ஆஞ்சநேய சுவாமி இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்களா? அது ராமாயணத்தின் ஏற்றம். ஆனா, நம்ம பாகவதத்தின் ஏற்றம் என்ன தெரியுமா? இந்த பாகவதம் எங்கு சொல்லப்படுதோ, அங்க கண்ணனே ஒரு சீட்டு போட்டு அமர்ந்திருப்பாராம். அதுதான் வந்து பாகவதத்தினுடைய பெருமை அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா, இந்த கதைய கேட்கறதுக்கு கண்ணன் வராருன்றது கூட பெருமை இல்லங்க. இந்த கதையே கண்ணன் தான் அப்படின்றது தான் ரொம்ப ஸ்பெஷல். என்ன அப்படின்னா, இந்த பாகவதத்துக்குள்ள பகவான் ஸ்ரீமன் நாராயணனே வந்து குடியிருக்கார் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படிங்க நீங்க சொல்வீங்க? அப்படின்னு கேட்குறீங்க இல்லைங்களா? என்ன அப்படின்னா, உத்தவர் இருக்காரு இல்லைங்களா? பகவான் கிருஷ்ணாவதாரம் பண்ணப்போ, அவருடைய நெருக்கமான தோழர் வந்து உத்தவர். அப்போ கண்ணன் வந்து பரமபதத்துக்கு கிளம்பி போக போறாரு. அப்போ உத்தவர் வந்து அழறாரு. என்ன அப்படின்னா, "கண்ணா, நீ இல்லாத இந்த பூமியில ஒரு நிமிடம் கூட என்னால வாழ முடியாது. உன்ன பிரிஞ்சு நாங்க எப்படி இருப்போம்?" அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து கதர்றாரு. அப்போ கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்றாரு அப்படின்னா, "எது மேலயும் அதிக அளவு பாசம் வைக்காதன்னு உனக்கு சொல்லியிருக்கேனே உத்தவா, எதற்கு இந்த மாரியெல்லாம் நீ கலங்குற?" அப்படின்றாரு. அப்போ உத்தவர் கேட்கிறாரு,
சரிதான். நீ சொல்றது நியாயம்தான். இந்த உலகத்துல இருக்கிற மற்ற பொருள்கள் மேல பிரியமோ, பற்றுதலோ வைக்கக்கூடாது. ஆனா, பரமாத்மாவான உன் மேல கூடயா வைக்கக்கூடாதுன்ற? அப்படின்றாரு. கிருஷ்ணர் வந்து சிரிக்கிறாரு. சரி ஓகே. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வியாசர் வந்துட்டு பாகவதம் அப்படின்னு என்னுடைய கதைய வந்து ஒரு நூலா எழுதப் போறாரு. நான் அந்த நூலுக்குள்ள உள்ள போய் உட்புகுந்து கொள்ளப் போகிறேன். இந்த கலியுகத்துல நான் இல்லன்னு சொல்லி யாருமே வருத்தப்பட தேவையில்ல. என்ன தரிசனம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பாகவதத்தை எடுத்து படித்தாலே போதும். என்னையே அனுபவிச்சதா ஆகும். என் கூடயே பயணப்படுறதா ஆகும் அப்படின்னு சொல்லி உத்தவருக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாராம் கிருஷ்ண பரமாத்மா. அப்போ பாகவதம் வேறல்ல, கிருஷ்ணர் வேறல்ல. எப்படி பகவத்கீதையில கண்ணன் வந்து சொல்றாரு இல்லைங்களா? ஒவ்வொரு சிறப்பான விஷயமா வந்து சொல்லிட்டே வருவாரு. என்ன அப்படின்னா, மாதங்களுக்குள் நான் மார்கழியாக இருக்கிறேன். தேவ சேனாதிபதிகளுக்குள் நான் முருகனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்திலயும் தான் எதுவா இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்றாரு இல்லையா? அதப்போல ஒரு நூல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுல எந்த நூலின் வடிவமா பகவான் இருக்காரு அப்படின்னா, ஸ்ரீமத் பாகவதமா தான் இருக்காரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது வந்து பாகவதத்தினுடைய மிகப்பெரிய ஏற்றம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்போ வியாச மகரிஷியும், நாரத மகரிஷியும் தான் பேசிட்டு இருந்தாங்க இல்லைங்களா? அப்போ இந்த கதைய எழுதி முடிச்சுட்டு வியாசர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த கிருஷ்ணர் கதைய யாரெல்லாம் கேட்குறாங்களோ, அவங்களுக்கு மோட்சமே கிட்டும் அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்ப நாரதருக்கு ஒரு டவுட் வந்துருது. என்ன அப்படின்னா, மோட்சத்த அடையறதுக்கு இந்த மனிதர்கள் படுற பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்ல. தானம், தவம், விரதம் எத்தனையோ செய்ய வேண்டியிருக்கு. புலனடக்கம், மன அடக்கம்னு 1000 விஷயம் இருக்குது. இதெல்லாம் செஞ்சு, கர்மாலாம் கழிஞ்சு, அதுக்கப்புறம் தான் நான் மோட்சத்துக்கு போக முடியும் மகரிஷியே! நீங்க என்னடான்னா, இந்த கதை கேட்டா போதும் அப்படின்னு சொல்றீங்களே! அப்படின்னு வந்து கேட்டாராம். கதை கேட்டா போதுமா? வெறும் இந்த கதைய கேட்டா மோட்சம் கிடைச்சிருமா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாரத மகரிஷி கேட்டாராம். நமக்கும் இதே சந்தேகம் தான் வரும் இல்லைங்களா? பகவத் பக்தின்றது எப்பேர்ப்பட்ட விஷயம்? அதுக்கு எத்தன அனுஷ்டானம் இருக்கு? எத்தனையோ விதிமுறைகள் இருக்கு. வெறும் இந்த கதைய கேட்டா நமக்கு மோட்சம் கிடைச்சிருமா? அப்படின்னு வந்து நமக்கும் சந்தேகம் வரும் இல்லையா? அப்ப வியாசர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆமா. என்ன அப்படின்னா, எப்பேர்ப்பட்ட மகரிஷிகளா இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், அவங்க தவம் இருக்கட்டும், பூஜை பண்ணட்டும், யாக யக்ஞங்கள் பண்ணட்டும். இதனுடைய அல்டிமேட் கோல் என்ன? அப்படின்னு வந்து கேட்கிறாரு வியாசர் வந்து. பகவான குளிர்விக்கிறது, பகவான அனுபவிக்கிறது. அவ்வளோதான் அப்படின்னு வந்து நாரதர் சொல்றாரு. நிச்சயமா. இதெல்லாம் கடினமா செய்து கிடைக்கக்கூடியது, எளிமையா காதால கதை கேட்டாலே கிடைச்சிரும். பகவானுடைய அந்த கதையில நாம உள்ளம் கரையிறப்போ, அந்த பகவானே நம்மகிட்ட ஓடி வரான். இத விட என்ன பாக்கியம் வேணும்? அப்ப கதை கேட்டா போதும் இல்லையா? அப்படின்னாரா வியாசர். நிச்சயமா. அப்போ இந்த கதை கேட்கிறது அப்படின்றதே ஒரு பெரிய வரப்பிரசாதம்ங்க. பகவான் வந்து அந்த பாக்கியத்த நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஸோ இது வந்து இந்த பாகவத புராணத்தின் ஏற்றமா வந்து சொல்லப்பட்டிருக்குது. அப்போ நாம என்னெல்லாம் பார்த்துட்டோம்? இந்த கிரந்தத்தின் பெருமை என்ன? பாகவதம் எப்பேர்ப்பட்டது? கதை கேட்டா மோட்சத்தையே வழங்கக்கூடியது அப்படின்னு வந்து சொன்னாங்க. இப்போ எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும். மோட்சம், மோட்சம், மோட்சம்னு எப்ப பார்த்தாலும் அத பத்தியே பேசிட்டு இருக்கீங்களே! அப்ப நாம வாழ்றதுக்கு தேவையான எதுவும் கிடைக்குமா? கிடைக்காதா? அப்படின்னு இருக்கும் இல்லையா? அதாவது 1,00,000 இல்ல ரூ. 1,00,00,000 கிடைக்கிறது பெருசா? இல்ல ரூ. 1000 கிடைக்கிறது பெருசா? அப்படின்னு பார்த்தா, 1,00,000 கிடைச்சா அதுக்குள்ள தான் அந்த 1000ம் இருக்கு இல்லைங்களா? மோட்சம்ன்றது தான் ரொம்ப உயர்ந்தது. அதுவே கிடைக்கிறப்போ, இந்த விஷயமெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. நாம வாழ்ற வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய விஷயம்லாம், இதெல்லாம் தன்ன போல பகவான் வந்து நாம கேட்காமயே நிறைவேத்தி வப்பார் அப்படின்றதையும் வியாசரே வந்து குறிப்பிட்டிருக்காராங்க. ஸோ அப்போ இந்த பாகவதத்த படிச்சா அனைத்தும் கிடைக்கும். பகவானே கிடைப்பார். அப்படின்றது பாகவதத்தினுடைய பெருமை. அப்ப பாகவதம் பெருமை பார்த்தாச்சு. அதை எழுதின வியாசருடைய பெருமை பார்த்தாச்சு. அதை இந்த உலகம் முழுக்க பரக்க பேசின சுகமகரிஷியினுடைய பெருமையும் பார்த்தாச்சு. கண்ணனின் பெருமையும் நாம பார்த்தாச்சு. ஸோ இன்ட்ரோடக்ஷன் பகுதி நமக்கு 2 நாட்கள்ல முடிஞ்சிருக்குது. நாளையிலிருந்து கிரந்தத்துல என்ன இருக்கு அப்படின்றத ஆரம்பிக்கலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். பகவான் திருவடிகளுக்கே பல்லாண்டு கூறி அமைகிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நன்றி.